Hey guys, welcome back to my YouTube channel. So இந்த வீடியோ என்னன்னா thumbnail பார்த்திருப்பீங்க. நம்ம கொஞ்சமா innerwears பத்தி launch day அந்த ஐட்டம்ஸ் பத்திலாம் கொஞ்சம் பார்க்க போறோம். அதோட ஹால் வீடியோ தான் இது. எனக்கு ஷையவே பிராண்ட்ல இருந்து நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஷையவே பத்தி. அங்க இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அதோட ஹால் வீடியோ ப்ளஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிற அட்வான்டேஜஸ், அவங்க கிட்ட இருக்கிற நிறைய ஆஃபர்ஸ் அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து ஓகே இந்த மாதிரி இன்னர்வேர்ஸ் எல்லாம் அம்மா போடுற மாதிரி அவங்க அதெல்லாம் நம்மளும் இனிமேல் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு தெரிஞ்சது 2 டைப்ஸ் தான். அதுவும் டைப்பெல்லாம் எனக்கு அப்போல்லாம் தெரியாது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என்னென்னா காட்டன் ப்ரா, அது வந்து ஒயிட் கலரில் பேசிக்காக ஒயிட் அண்ட் பிளாக்கில் எல்லாருமே வச்சுருப்பாங்க. அண்ட் தென் வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரா 2 தான் எனக்கு தெரியும். பட் க்ரோனப் ஆனதுக்கப்புறம் என்னென்ன வெரைட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. ஸோ இப்போ நான் ரீட் பண்ணுறேன் இவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குன்ட்டு. புஷ்அப் ப்ரா, நர்சிங் ப்ரா, ஸ்போர்ட்ஸ் ப்ரா, மினிமிஸ்டர் ப்ரா, ஸ்டாப்லெஸ் ப்ரா, பிராலெட் ப்ரா, கேமி ப்ரா, பிக்னஸ் ப்ரா, ப்ளஸ் சைஸ் அண்ட் ஹை ஸ்போர்ட், இவ்வளோ வெரைட்டி இருக்குது. இது வந்து ஒவ்வொன்றுக்கும் டிஷர்ட்காகட்டும் இல்லை ஸ்லீவ்லெஸ் டாப்காகட்டும் இல்லை எல்லாத்துக்குமே எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. நமக்கு வந்து எது சூஸ் பண்ணுறதுனே தெரியாது, அந்த அளவுக்கு வெரைட்டி எக்கச்சக்கமாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு விமென்க்கு அவங்க இன்னர்வேர் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி எந்த ஷேப்பர் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த இன்னர்வேர் போடலைன்னா அது டெஃபினட்டாக நீங்கள் நினச்ச மாதிரி அவுட்புட் வராது. ஸோ அதுக்காக மட்டும் சூஸ் பண்ணுற இன்னர்வேர்ஸ் வந்து டெஃபினட்டாக நல்ல குவாலிட்டியில் நல்ல பிராண்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னுமே ஒரு கான்ஃபிடென்ட் தான் கொடுக்கும். ஷையவேல நான் என்னென்ன ரிசீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹால் வீடியோ மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரா வந்து டார்க் பர்பிள் லேஸ் ஃபேன்சி ஸ்ட்ராப் ஒயர்ட் ப்ரா. ஏன்னா அந்த ஸ்ட்ராப்பு கீழே வந்து ஃபுல்லாக ஒயர்ட் இருக்கும். ஸோ தட் செம்ம க்ரிப்பாக இருக்கும். அந்த க்ரிப்பு வந்து ஹார்ஷாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து நெட்டடில் வந்து ரொம்ப வெயிட்லெஸ் நெட்டடில் வந்து கொடுத்துருப்பாங்க, கவர் பண்ணியிருப்பாங்க. அது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஹார்ஷாக இருக்காது ஸ்கின்னில். அண்ட் பேடட் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும் பேட்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் ப்ரா வந்து கிரே பர்பிள் ரஷ்டு கப் லாங் லைன் பால்கனைட் ப்ரா. இதோட ஷேப்னாலேயோ என்னவோ இந்த நேம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சைடில் உங்களுக்கு பிக் பார்க்கும்போதே தெரியும். இது ஒரு விக்டோரியன் வைப் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டார்க் பர்பிள் கேஷுவல் பேடட் ஒயர்டு டிஷர்ட் ப்ரா. இது வந்து ஒரு டிஷர்ட் ப்ரா. இதோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் பேடட் வந்து செம்ம அல்ட்ரா சாஃப்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி பஞ்சுன்னு இருந்துச்சு. அண்ட் வந்து அதோட வந்து அதோட திக்னஸ் வந்து இவ்வளோ தான், போட்டிருக்கிற மாதிரியே தெரில, செம்மையாக இருந்துச்சு. நான் ஒரு 2 டைம்ஸ் வேர் பண்ணி பார்த்தேன் டபுள் செக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேபு பேஸ்டல் லைலாலிக் சாட்டன் கப் பேடட் ஒயர் ஃப்ரீ ப்ளச் ப்ரா. இந்த ப்ரா நான் போட்ட அன்றைக்கி என் கயிறுக்கு வந்து மஞ்சள் போட்டிருந்தேன். ஸோ அதனால் மஞ்சள் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரானா அது இதுதான். செம்ம கம்ஃபர்டபுள். பேடு வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி அந்த ஷேப் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்கும் ஃப்ரண்ட்டில். அண்ட் பேக்கில் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி எலாஸ்டிக் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க கிளாத்து. ஸோ அது நல்லா அந்த ஹுக் போடுற இடத்துல இருக்க அந்த எலாஸ்டிக்னால நல்ல ஸ்கின்னை வந்து கிராப் பண்ணிக்கிச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ரொம்ப நமக்கு என்னென்ன சைஸில் வேணுமோ எப்படி இருந்தாலுமே அது கரெக்டாக கிராப் பண்ணிக்கிச்சு. இது வந்து டெய்லி வேர் ப்ரா. அது வந்து பேடட் இல்லை அண்ட் வந்து ஒயர்டும் இல்லை, ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரா. எல்லாத்துக்கும் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பிளாக் பியூட்டி ஃபேன்சி ஸ்டாப் பேடட் ஒயர்டு ப்ரா. இதுவும் அதே மாதிரி தான், ஃபுல்லாக வந்து நெட்டட் மாதிரி கொடுத்து கவர் பண்ணியிருப்பாங்க. அது சாஃப்ட் நெட்டட் தான். உள்ளுக்குள்ளே வந்து நல்ல ஒரு பேடட் கொடுத்துட்டு பேடுக்கு கீழே வந்து ஒயர்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னுமே க்ரிப்பு கொடுக்கும். அந்த க்ரிப்பு வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து ஹார்ஷாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த சாஃப்ட் நெட்டட் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்லீவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, செம்ம கிளாஸி செக்ஸியாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து நமக்கு வேர் பண்ணும்போது ஒரு ஃபெமினைன் ஃபீல் கிடைக்கும். எனக்கு பேசிக்காக அந்த ஃபீல் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபெமினைனாக ஃபீல் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பர்பிள் போர்ஷன் லேஸ் பாட்டம் பேடட் ஒயர்டு ப்ரா. இதுவும் ஒயர்ட்டு தான். நான் எல்லாமே மோஸ்ட்லி ஒயர்ட்டு தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு செம்ம க்ரிப்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நமக்கு கொஞ்சம் ஷேப்டாகவும் தெரியும்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். அண்ட் வந்து பேடட் வந்து ஆஸ் யூஷுவல் செம்ம சாஃப்டான ஒரு பேடடு. அந்த ஒயர்டு க்ரிப்பு வந்து அந்த முன்னாடி ஃப்ரண்ட்டு வரைக்கும்
நமக்கு அந்த க்ளீவேஜ் வரைக்கும் நல்லாவே அது வந்து கவர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இந்த நைட் செட் தான் நான் எடுத்துருந்தேன். ஸோ அது வந்து கீழே வந்து நாட் வர மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதில் வந்து ஜோப் இருக்குது. ஸோ நம்ம என்ன வேணால் கேரி பண்ணிக்கலாம் ஒரு நைட் சூட்டில். ஐ ஜஸ்ட் லவ் தட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஃபேப்ரிக் ஓ மை காட் போட்டிருக்கிற மாதிரியே தெரியல. ஸோ இதுதான் அந்த ஃபுல் லுக்கு. ஸோ எனக்கு வந்து எடுத்து கொடுக்க ஆள் இல்லை, அதனால் நானே மிரரில் எடுத்துக்கிறேன். இப்படி தான் கவர்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. நான் என்னென்ன வெரைட்டி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன், லைக் நான் வந்து என்னென்ன டைப் ப்ராஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு ஹால் மாதிரி பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன விஷயம் இவங்களை பற்றி. இவங்களோடதுல வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து அவைலபிள் இருக்குது. அண்ட் 15 days ஈஸி ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அந்த ஆப்ஷனும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து நீங்கள் ப்ரீபெய்டு ஆர்டர்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 5% உங்களுக்கு வந்து ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மந்த்தும் நிறைய ஆஃபர்ஸ் இவங்க வெப்சைட்டில் போயிட்டுருக்கு. நான் அவங்களோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு சைஸ் தெரியாமல் இருக்குது, நான் என்ன சைஸ்னு எனக்கே தெரியல அப்படின்னா கிளியரான கைடன்ஸ் கொடுத்து எப்படி அதை மெஷர் பண்ணணும், எப்படி உங்கள் சைஸ் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் டீட்டெயில்டாக இருக்கும். எனக்கு வந்து பேசிக்காகவே தெரியாது. நானும் அவங்களோட அந்த சார்ட்டோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்து தான் நான் எடுத்து அனுப்பினேன். பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஆஸ் அ கேர்ள் ரெகுலராக வந்து நம்ம வந்து இந்த ப்ராஸ் இதெல்லாமே நம்ம வந்து வேர் பண்ணணும். அது வந்து ஒரு மேண்டிட்ரியான விஷயம். இல்லாட்டினா அந்த சாகினஸ்லேருந்து எல்லா வகையான ப்ராப்ளம்ஸுமே நமக்கு வரும். பட் நான் வந்து என்ன மாதிரி போனேன்னா எனக்கு ரொம்ப சஃபகேட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் நான் போட்டிருந்தாலே அது எப்படா ரிமூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு இந்த சஃபகேட்டடாக இருக்கிறதுலாம் என்னால் போட முடியாது. ஸோ நான் ஷையவே சூஸ் பண்ணது அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னா நம்ம டெய்லி வேர் பண்ணணுன்னு ஒரு கட்டாயம் இருக்கும்போது அந்த வேர் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைட் வெயிட்டடான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா அது இன்னுமே நமக்கு ஆல்ரெடி கஷ்டமாக இருக்கிற விஷயத்த கஷ்டம் இல்லாமல் அது ஈஸியாக்கின மாதிரி. அதனாலேயே நான் சூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து லிங்க்லேருந்து எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணுறேன். நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் வந்து பர்சனலாக ஆஸ் அ கேர்ளாக நான் வந்து ஷையவே ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் ரிசீவ் நான் பண்ணதுலேருந்தே எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. நான் டெய்லி யூஸ் பண்ணுற விஷயம் வந்து இனிமேல் என்னை வந்து கஷ்டப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஷையவே ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ அண்ட் வில் see you at the next video. Bye.